வழக்கு பதிவு செய்யவும் விசாரணை நடத்தவும் அதிகாரமில்லாத வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்பட்டிருப்பதாக டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. விழிப்புணர்வு என்ற பெயரில் ரீல்ஸ் போட முடியுமே தவிர பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை அடியோடு தடுக்க முடியாது என்றும் காட்டும். வழக்கு பதிவு செய்யவும் விசாரணை நடத்தவும் அதிகாரமில்லாத வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்பட்டிருப்பதாக டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. விழிப்புணர்வு என்ற பெயரில் ரீல்ஸ் போட முடியுமே தவிர பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை அடியோடு தடுக்க முடியாது என்றும் காட்டும். அரசு நிகழ்ச்சிகளை தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி தொடங்குவதை உறுதி செய்ய கோரிய வழக்கு. மத்திய மாநில அரசுகள் 8 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பைக் டாக்ஸியை அனுமதிப்பது தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன? பைக் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு காவல்துறையினர் அபராதம் விதிப்பதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் மாநில போக்குவரத்து ஆணையர், மத்திய சாலை போக்குவரத்து செயலாளர் பதில் அளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பழனி கொடைக்கானல் மலைச்சாலை சோதனைச் சாவடியில் கேரள சுற்றுலா பயணிகளிடம் 500 ரூபாய் லஞ்சம் வாங்கிய முதன்மை காவலர். லஞ்ச பணத்தை பெற்றுக்கொண்டு பறிமுதல் செய்த மது பாட்டிலை மீண்டும் கொடுத்த வீடியோ வைரலான நிலையில் காவலர் ஆயுதப்படைக்கு மாற்றம். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 2400 உயர்ந்து 1 சவரன் 1,10,400 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் விலை கிராமுக்கு 300 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 13,800 ரூபாய்க்கு விற்பனை. வழக்கு பதிவு செய்யவும் விசாரணை நடத்தவும் அதிகாரமில்லாத வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்பட்டிருப்பதாக டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. விழிப்புணர்வு என்ற பெயரில் ரீல்ஸ் போட முடியுமே தவிர பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை அடியோடு தடுக்க முடியாது என்றும் காட்டும். வழக்கு பதிவு செய்யவும் விசாரணை நடத்தவும் அதிகாரமில்லாத வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்பட்டிருப்பதாக டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. விழிப்புணர்வு என்ற பெயரில் ரீல்ஸ் போட முடியுமே தவிர பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை அடியோடு தடுக்க முடியாது என்றும் காட்டும்.